காலையில் 6-6:30க்கெலாம் வருவேன். தண்ணி பாய்ச்சறது, புல்லு பிடுங்கிறது, காய்கறிகள் பொறுக்கிறது. வந்தானா 10-10:30 மணி ஆகி போயிருங்க. அவ்வளோதான். திருப்பி மறுநாள் காலையில் தான் வருவோம். ஏன்னா கடை வேறு நாங்கள் வச்சிருக்கோம், கடையை பார்க்கணும். அப்படிங்கும்போது அதே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இது 6 to 10, 10-10:30 வரைக்கும் இருப்போம். தண்ணி பாய்ச்சங்க, தண்ணி பாய்ச்சணும், காய் பொறுக்கணும், பழம் பொறுக்கணும், எல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் மறுநாள் காலையில் தான் வருவோம். அது பார்த்துட்டு இப்போ இதே வேலை ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பாருங்கள், எல்லாமே இருக்குது. மாமரம், எலுமிச்சை மரம், பப்பாளி, இப்போ ஒரு 50 தென்னம்பழம் வச்சுருக்கோம். நடுப்புற கொய்யா சரியில்லைன்னு சொல்லிட்டு சரளைக்கு கொய்யா வராது அப்படின்னாங்கன்ட்டு 50 தென்னம்பழம் வச்சுருக்காங்க வடக்கால. அந்த ஓரத்தில் வச்சேன். ஒரே வருஷத்தில் கன்று நல்லா வந்துருச்சு. அதனால் சரி தென்னை நல்லா வரும்னு நினச்சிட்டு இந்த வருஷம் ஒரு 50 கன்று வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒரு வருஷத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்று வந்துச்சு. இது 3 வருஷத்துலேயே காய்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 3 வருஷத்தில் சேமாக காய்க்காது. 5 வருஷம் ஆயிரும். ஏன்னா மனம் உருண்டை வரவே உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாலை வரும். 3 வருஷத்தில் எந்த மரமே காய்க்க போகிறதில்ல. 5 வருஷம் ஆயிரும் கண்டிப்பாக நம்ம வரதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு. நான் ஓரளவுக்கு தென்னை மரம் வளர்ச்சி பரவாயில்ல. ஒரு வருஷத்தில் வந்துருச்சு. இப்போ நாள் திருப்பி 50 கன்று இப்போ நட்டுருக்கிறேன்.